வணக்கம். நான் தமிழன்பன். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 300 புதிய பேருந்துகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் அவர் அந்த பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்ததோடு மாநகர பேருந்து ஒன்றில் ஏறி அதில் அவருடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் அனைவரும் ஏறி அமர்ந்து நடத்துனரிடம் சில்லறை கொடுத்து பயணச்சீட்டு பெற்றுக்கொண்டு பயணித்தார் என்று செய்திகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அந்த காணொளிகளை பார்த்தபொழுது அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக புதிய பேருந்தில் ஏறி அமர்கிறார். ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு கை கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறார். அதன் பின் சில்லறை கொடுத்து பயணச்சீட்டு வாங்குகிறார். இவையெல்லாம் பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கின்றன. ஒரு முதலமைச்சர் மிகவும் துடிப்பாக செயல்பட்டு இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது அவருடைய திரைப்படங்களை பார்த்து அவரை ரசித்து வந்த மக்கள் இதையும் ரசித்து மகிழ்ந்து வரவேற்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றன. அதன் பிறகு அவர் முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டு, அதாவது ஓட்டுநருக்கு பக்கத்திலே முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டு அவருடைய கைபேசியை எடுத்து ஒரு வீடியோ எடுக்க தொடங்கிவிட்டார். தொடர்ந்து அவர் அந்த பேருந்து செல்லும் பயணம் முழுவதும் வீடியோ எடுத்துக்கொண்டு வெளியில் நிற்பவர்களுக்கு கையசைத்து கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டே செல்கிறார். இது பார்ப்பதற்கு ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிற முதலமைச்சர் ஒரு சாதாரணமான நிகழ்வாக நமக்கு தெரியும். ஆனால் இது இந்த ஆட்சி தொடங்கியதிலிருந்தே தமிழ்நாடு மக்களும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளும் தமிழ்நாடு அரசு அலுவலகங்களும் சந்தித்து கொண்டிருக்கும் துயரின் இன்னொரு முகமாகத்தான் எனக்கு தெரிகிறது. இந்த ஆட்சி அமைந்தவுடன், இந்த ஆட்சியே இன்ஸ்டா ரீல்களின் மூலம் அமைந்த ஆட்சி என்பது எதிர்க்கட்சியினரின் குற்றச்சாட்டு. அதுபோலத்தான் அவர்கள் தொடர்ந்து ஒரு கூலிக்கு ஆள் வைத்து இன்ஸ்டாகிராம் மற்றும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய பெருமைகளை பேசியே வளர்ந்தார்கள், ஆட்சியை பிடித்தார்கள் என்று சொல்வதைப் போல ஆட்சிக்கு வந்த பிறகும் அந்த ரீல்ஸ் மோகம் குறையாமல் ஒவ்வொரு இடத்திலும் போய் ரீல்ஸ் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்று நாள்தோறும் செய்தி வந்த வண்ணம் இருக்கின்றன. ஒரு அரசு மருத்துவமனைக்குள் போய் ஆய்வு என்கிற பெயரில் ரீல்ஸ் எடுப்பது, அரசு அலுவலகங்களுக்குள் சென்று ஆய்வு என்ற பெயரில் ரீல்ஸ் எடுப்பது, பள்ளிகளுக்குள் சென்று முதலமைச்சர் விஜய் புகைப்படத்தையும் அந்த கட்சி கொடியையும் காட்டி மாணவர்களிடம் ரீல்ஸ் எடுப்பது என்று தொடர்ந்து இது ரீல்ஸ் எடுக்கும் ஆட்சியாக போய்கொண்டிருக்கிறது என்பது ஒரு சகிக்க முடியாத அவலமாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய, இதை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கு அந்த செயலை செய்திருக்கிறார் என்றால் நாம் யாரிடம் போய் முறையிடுவது? அவரே ரீல்ஸ் எடுக்கிறார் என்றால் எப்படி நாம் அவரிடம் மற்றவர்களை ரீல்ஸ் எடுக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள்? அது அரசு அதிகாரிகளுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, மருத்துவமனை ஊழியர்களுக்கு, நோயாளிகளுக்கு பெரும் இடையூறாக இருக்கிறது என்பதை யார் எடுத்து சொல்வது? அவர் இன்னமும் தன்னை ஒரு நடிகராகவே நினைத்து கொண்டு, நடிகர்கள் தங்களுடைய ரசிகர்களை சந்திக்கும் போது எந்த மாதிரியான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவார்கள், என்னென்ன செய்கைகள் செய்வார்களோ அதைத்தான் இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வேதனையான உண்மையாக இருக்கிறது. அவர் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அது குறித்தும் நாம் பேசியிருக்கிறோம். அவர் இன்னமும் ஒரு நடிகராகவே தன்னை உணர்கிறார். தன்னை ஒரு கட்சி தலைவராகவோ தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவோ உணரவே இல்லை என்பதன் வெளிப்பாடாகத்தான் இது இருக்கிறது. இந்த ரீல்ஸ் மோகம் என்பது முதலமைச்சரனுடைய அறைக்குள்ளேயே, இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று சில நாட்களிலேயே மாற்றுத்திறனாளிகள் அவரை சந்திக்க வந்த பொழுது அதில் ஒருவர் ரீல்ஸ் எடுக்க போய் அந்த சம்பந்தப்பட்ட அந்த துறை அதிகாரி இங்கெல்லாம் படமோ ரீல்ஸோ வீடியோவோ எடுக்கக்கூடாது என்று சொல்லி அதையும் மீறி அவர் எடுத்து அதுவும் வெளிவந்தது. அப்பொழுதே அது குறித்து கடுமையான விமர்சனங்கள் வந்தன. ஒரு முதலமைச்சரின் அறைக்குள் இப்படி செய்யலாமா என்று. முதலமைச்சர், பிரதமர், அமைச்சர்கள் போன்ற உயர் பொறுப்பில் இருக்கிறவர்களுடைய பாதுகாப்பு கருதியும் நாட்டின் நலன் கருதியும் அங்கு எடுக்கப்படுகின்ற புகைப்படங்கள், காணொளிகள் அனைத்தும் அரசாங்கத்தினரால் அரசாங்கம் ஆய்வு செய்து இது சரியாக எதை வெளியில் விட வேண்டும், எதை வெளியில் விடக்கூடாது என்று பரிசீலித்து வெளியிடும் பழக்கம், நடைமுறை தொன்று தொட்டு நம் நாட்டில் இருந்து வருகிறது.
அதற்கு காரணம் பாதுகாப்பு கருதியும் ஒரு பொது பண்பாடு கருதியும். பொது பண்பாடு என்றால் நல்லது கெட்டது, எது சரி எது தவறு என்பதை ஆய்ந்து செய்வதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் அதை வைத்திருக்கிறார்கள். ஒரு மோசமான ஒருவர் முதலமைச்சரை சந்தித்து விட்டார், அது உளவுத்துறையின் தோல்வியாலோ எதனாலோ நடந்து விட்டது என்றால் கூட, அது அந்த சந்தித்து விட்டு போன பிறகு தெரிந்தாலும் கூட அந்த புகைப்படத்தை வெளியிடாமல் அந்த சந்திப்பை அப்படியே மறைத்து விடக்கூடும். அதேபோல் ஒரு முதலமைச்சருடைய அறை எப்படி இருக்கிறது, அலுவலகம் எப்படி இருக்கிறது என்பது வெளியில் தெரியாமல் பாதுகாக்க வேண்டிய கட்டாயமும் பாதுகாவலர்களுக்கு உண்டு. ஒரு ஒரு கோவிலில் போய் ஏன் புகைப்படம் எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள், காணொலி எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால், அந்த கட்டிடக்கலை பிரதி எடுத்து விடப்படக்கூடாது. இந்த கட்டிடக்கலை, இந்த தொழில்நுட்பம் இப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பது ஒரு புறம். இந்த மேப் பொதுவாக ஒரு குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கு அடிப்படை தேவை வரைபடம்தான். அந்த வரைபடத்தை நாமே எடுத்து அவர்களிடம் கொடுத்து விடக்கூடாது என்கிற காரணங்களால் தான் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. குறிப்பாக அரசு அலுவலகங்களில் இந்த கட்டுப்பாடு கடுமையாக கடைபிடிக்கப்படுவதன் காரணம் பாதுகாப்பு கருதியும் நாட்டு நலன் கருதியும் தான். இவை இரண்டையும் பாதுகாக்க வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிற முதலமைச்சர் அவர்களே இந்த வேலையை செய்திருக்கிறார் என்பது சகிக்க முடியாத வேதனையாக இருக்கிறது. இதை அவர் மற்றவர்கள் செய்வதையே தவறு, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்று அறிவுறுத்துங்கள் என்று அவரிடம் அனைவரும் முறையிட்டுக் கொண்டிருக்கும் போது, அவரே அப்படி ஒரு ரீல் எடுத்திருக்கிறார், வீடியோ எடுத்திருக்கிறார் எனும்போது, இதை எப்படி மற்றவர்கள் செய்ய மாட்டார்? ஏன் மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள்? அவரை பார்த்து அவருடைய தொண்டர்கள் செய்வார்கள், கட்சிக்காரர்கள் செய்வார்கள், நாளைக்கு அமைச்சர்கள் செய்வார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்வார்கள் என்று போய்கொண்டிருக்கும். இன்றைக்கு என்ன, அவர் எடுத்து வெளியிட்டால்தான் அந்த காட்சி வெளியே வருமா என்ன? அவரை முன்புறம் இருந்து, பின்புறம் இருந்து, இடதுபுறம் இருந்து, வலதுபுறம் இருந்து, மேலே இருந்து, கீழே இருந்து என்று ஒரு நேரத்தில் 15 கருவிகள், படப்பிடிப்பு கருவிகள் அவரை சுற்றி இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. எல்லாம் காட்சிகளாக வந்து கொண்டே இருக்கின்றன. தொலைக்காட்சிகள், செய்தி தொலைக்காட்சிகள், யூடியூப்கள், இன்ஸ்டா ரீல்ஸ் என்று அவர் குறித்து எடுத்து அவரை பற்றி அவரை படம் பிடித்து வெளியிட ஆயிரக்கணக்கானோர் இருக்கும்போது அவரும் அதையே செய்கிறார் செய்கிறார். அப்படி செய்வது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் என்பதை அவருக்கு யார் எடுத்துச் சொல்வது என்று தெரியவில்லை. இவருடைய இந்த நடவடிக்கை தான் அந்த கட்சிக்காரர்களுக்கு ஒரு துணிச்சலை கொடுக்கிறது. அவர்கள் ஊராக சென்று ஆய்வு என்கிற பெயரில் அதிகாரிகளுக்கும் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை தட்டி கேட்க வேண்டிய அவரே இப்படி செய்வது என்பது ஏற்கவே முடியாத ஒன்று. அதே போலத்தான் அவருடைய பிறந்த நாள் ஜூன் 22 அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று நள்ளிரவு, அதாவது ஜூன் 21 இரவு 12 மணி அளவில் அவரும் நடிகை த்ரிஷா அவர்களும் இருக்கிற மாதிரியான புகைப்படத்தையும் வெளியிட்டு த்ரிஷா அவர்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். இதுவும் ஒரு மோசமான முன்னுதாரணம். இந்த விஷயத்தை அப்படியே கடந்து போய்விடலாம், அதை பற்றி பேச வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் இன்றைக்கு அவர் பேருந்தில் அமர்ந்து கொண்டு காணொலி எடுத்ததை பார்த்த பொழுது இவர்தான் அனைத்து தவறுகளுக்கும் மூல காரணமாக, முன்னோடியாக இவர்தான் இருக்கிறார் என்பது புரிய வருகிறது. இந்த நடிகை த்ரிஷா அவரும் இருக்கிற புகைப்படம் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரம். அவருடைய பிறந்த நாளை யாரோடு கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், உரிமை, எல்லாம் சரி. ஆனால் அவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு பொது மனிதர். இன்றைக்கு ஒரு கட்சி தலைவராக இருந்தாலே கேள்வி கேட்கலாம். அவர் நாட்டின் முதலமைச்சராகவே இருக்கிறார் எனும் பொழுது அவருடைய நடவடிக்கை குறித்து பேசுவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவருடைய அதிகாரப்பூர்வ மனைவியாக இருக்கக்கூடிய சங்கீதா அவர்கள் அவரிடமிருந்து மனவழக்கு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கில் அவர் விவாகரத்து கேட்பதற்கான முக்கிய காரணமாக குறிப்பிடுவதே அவர் ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருக்கிறார், அது எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை, அவர்கள் இருவரும் இணைந்திருக்கும் படங்களை பதிவிட்டு எங்களை வெறுப்பேற்றுகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. இன்னமும் அந்த வழக்கு முடிவு பெறவில்லை. அந்த வழக்கில் முடிவு பெற்று இருவரும் விவாகரத்து பெறவில்லை. வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் அவர்கள்தான் சட்டத்தின்படி கணவன் மனைவி.
அப்படி இருக்கும் பொழுது மனைவியை தாண்டி இன்னொருவருடன் உறவு என்பது ஒரு தனிமனித வாழ்க்கையிலேயே தவறான ஒரு விஷயம். அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் என்று உச்சநீதிமன்றம் வரை சொல்லி இருந்தாலும் கூட, ஒரு நாட்டுக்கு தலைவராக இருக்கிற, ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறவர், நாட்டுக்கு முதலமைச்சராக இருப்பவர்கள் வெகு மக்களுக்கு நல்லது நன்மை செய்யக்கூடிய விஷயங்களுக்கு முன்னோடியாக அவர்கள் இருக்க வேண்டும். தவறு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு முன்னோடியாக இருந்துவிடக் கூடாது என்பது காலங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய நடைமுறை. அதை அப்பட்டமாக அவர் மீறுகிறார். அவரும் ஒரு நடிகை திரிசாவும் இருக்கிற புகைப்படத்தை வெளியிட்டு அவர் வாழ்த்து சொல்கிறார். நள்ளிரவு 12 மணிக்கு என்னுடன் அவர் இருந்தார் என்று அவர் பதிவிடுகிறார். அதை அவரும் பார்த்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அவரும் சிரித்து கொண்டு இருக்கிறார் என்பது ஒரு மிக மிக தவறான முன்னுதாரணம். அந்த செய்தி, அந்த புகைப்படம் வெளிவந்த பிறகு இது எதிர்க்கட்சியினரின் சதி என்றும், நிறைய இது ஒரு செயற்கை தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட படம் என்றும் ஏகப்பட்ட கருத்துகள் பகிரப்பட்டு வருகின்றன. ஆனால் சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து இதுவரை அந்த புகைப்படத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற கருத்து வரவே இல்லை. திரிஷா அவர்களோ விஜய் அவர்களோ அது குறித்து பேசவில்லை எனும் பொழுது அது உண்மைதான் என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு செய்தி. அனைவரும் இப்படி ஒரு உண்மையை நான் அப்படித்தான் செய்வேன் என்கிற போக்கில் அவர் செய்வது என்பது மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணம். ஒரு நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் திருமணம் மீறிய உறவில் இருக்கிறார் என்பது ஒரு தவறு. அதை வெளிப்படையாகவும் செய்கிறார் என்பது இன்னொரு தவறு. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற மேலை நாடுகளில் ஒரு நம்மை போல், தமிழ்நாட்டை போல், இந்திய ஒன்றியத்தை போல் திருமண உறவுகள் அவ்வளவு இறுக்கமானதாக இருக்காது என்பார்கள். அங்கு மன விலக்குகள் என்பது மிக எளிமையாக நடக்கக்கூடியது என்று சொல்வார்கள். அது ஒரு காலம். இப்பொழுது இங்கும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. மிக எளிதாக மன விலக்குகள் நடக்கின்றன, மன முறிவுகள் நடக்கின்றன, சேர்க்கை பிரிவுகள் எல்லாமே எளிதாகி கொண்டிருக்கின்றன. என்றாலும் கூட அந்த மாதிரியான ஒரு லிபரல் கல்ச்சர் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி ஒரு பொது இடங்களில் ஒரு ஆணும் பெண்ணும் கட்டிப்பிடிப்பது, முத்தமிடுவது எல்லாம் கூட அந்த நாடுகளில் மிக இயல்பான ஒன்று என்று சொல்வார்கள். ஆனால் நம் நாட்டில் அப்படி கிடையாது. நம் நாட்டில் இந்த உறவை, கணவன் மனைவி உறவு என்பதை ஒரு புனிதமான கட்டமைப்பாக உருவகித்திருக்கிறார்கள். அந்த புனிதம் என்பதில் நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அது ஒரு தனி உரிமை சார்ந்தது, அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சார்ந்தது. அதற்கு அவர்களுக்கான அந்த பிரைவசி, தனிமை என்பதை நாம் கொடுக்க வேண்டும், கொடுத்தாக வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதனால் அது பொதுவெளிக்கு வரக்கூடாது என்று நமக்கு நாமே ஒரு ஒழுங்கை வகுத்து கொண்டு அதன் போல் அதுபடி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் அது இயல்பு என்றால் கூட அங்கு ஒரு நாட்டின் தலைவராக, அதிபராக இருப்பவர்கள் இது போன்ற செயல்களை செய்தால் நாடே கொந்தளித்து விடும். மோனிகா லெவின்ஸ்கி என்பவரால் ஒரு அதிபரே எவ்வளவு சிக்கலுக்கு ஆளானார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் நம் நாட்டில் நாம் பண்பாடு, கலாச்சாரம், ஒருத்திக்கு ஒருவன், ஒருவனுக்கு ஒருத்தி என்றெல்லாம் பேசிக்கொண்டு இங்கு தலைவர்கள் 2-3 திருமணங்கள் செய்து கொள்வது கூட அது அவர்களுடைய விருப்பம் என்று சொல்லலாம். திருமணத்தை மீறிய உறவுகளை பொதுமைப்படுத்துவது என்பது இதுவரை யாரும் செய்யாதது. அப்படி செய்யாததை செய்வதுதான் மாற்றம் என்று நினைத்து கொண்டோ என்னவோ விஜய் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார். தேர்தலுக்கு முன்பாகவே திரிஷா அவர்களுடன் அவர் ஒரு திருமணத்திற்கு இணையாக வந்து சேர்ந்ததும், தேர்தலுக்கு பின்பும் அந்த நிகழ்ச்சிகள் தொடர்வதும், ஒரு அஜித் அவர்களுடைய தாயார் மரணம் அடைந்த போது இருவரும் ஒன்றாக சென்றது போன்று அவர்கள் ஒருவேளை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக இருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத வரை அது சட்டத்துக்கு புறம்பானதுதான். சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை, சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் அவர்களே செய்வது மிக மிக தவறான ஒன்று. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உட்பட ஒரு 11 பேர் மீது வழக்கு பதியப்பட்டு அவர்கள் வீடுகளில், அலுவலகங்களில் தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது. இன்னொரு பக்கம் மின்வாரியத்தின் வரவு செலவுகளை கடந்த 25 ஆண்டுகளில் வாரியத்தின் வரவு செலவுகள் மற்றும் நிகழ்வுகளை வெளியிட்டு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு
அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த 25 ஆண்டுகளில் தொடர்ந்து இந்த மின்வாரியம் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 6-7 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அவர் செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆட்சி வந்தவுடன் முன்னாள் அமைச்சர் செய்த தவறுக்காக, அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற புகாருக்காக அதை ஒட்டி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆய்வு செய்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது சான்று கிடைக்கும் பட்சத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யலாம், விசாரணை நடக்கலாம், நீதிமன்றத்தில் அது எல்லாம் நடக்கலாம், எல்லாம் சரி. இதை பழிவாங்கும் போக்கு என்று சிலர் அரசியல் காரணங்களால் சொல்வார்கள். பழிவாங்குவதா இல்லையா என்பது அந்த வழக்கின் முடிவில் தெரியும். ஆனால் பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் இதை சந்தித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏவா வேலுவும் அதை சந்திக்க போகிறார். அவருடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி எதுவும் நிரூபிக்கப்பட்ட வரலாறு கிடையாது, இதுவும் அப்படித்தான் ஆகும் என்று வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். வேலு அவர்களும் சட்டப்படி சந்தித்து நியாயம் பெறுவார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அரசியல், இது அரசாங்க ரீதியான நடவடிக்கை. இதை நாம் வரவேற்கிறோம். ஒரு முன்னாள் அமைச்சர் தப்பு செய்திருந்தால் அந்த தவறுக்கு சான்று இருந்தால் நீங்கள் அவரை விசாரியுங்கள், ஆய்வு செய்யுங்கள், நீதிமன்றத்தில் நிறுத்துங்கள், தண்டனை வாங்கி கொடுங்கள், எல்லாம் சரி. அதேபோல் மின் வாரியத்தில் அடிக்கடி இப்பொழுது மின்தடை ஏற்படுவது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், இதுவரைக்கும் தற்காலிக ஒப்பந்தத்தின்படி பல ரூபாய் அதிகமாக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கினார்கள். அதே நீண்டகால ஒப்பந்தம் போட்டால் இவ்வளவு மிச்சமாகும் என்றெல்லாம் ஒரு பெரிய புள்ளி விவர கணக்குகளை எல்லாம் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது சரியான பார்வை. ஒரு முந்தைய அரசாங்கம் இந்த வகையில் தவறு செய்தது, அதனால் இந்த நிலைமை நீடிக்கிறது. இப்ப திமுக அரசாங்கம் செய்த தவறின் காரணமாக இன்றைக்கு மின்வெட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்று நிறுவ அவர்கள் முயல்கிறார்கள். அதற்கான சான்றுகளை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் அது சரியான போக்கு. இப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்துவது என்பது, அரசாங்கத்துக்கு நாங்கள் புதியவர்கள் என்று எங்களை எள்ளி நகையாடுகிறார்கள் என்று ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதை மெய்ப்பிக்கும் வண்ணம்தான் நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. நான் சொல்வது, இந்த ரீல்ஸ் எடுப்பது, இந்த விஷயங்களை தாண்டி அரசாங்க நிர்வாக நடவடிக்கைகளிலேயே அங்குள்ள அதிகாரிகள் மற்றும் அங்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் சொல்வதை பார்த்தால் இவர்கள் அதில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. அப்படி இருந்தும் அந்த பயிற்சி எடுப்பது வேறு வழி இல்லை. அவர்கள் வந்துவிட்டார்கள், அவர்கள் தான் நடத்தியாக வேண்டும், அவர்கள் பயிற்சி எடுக்கிறார்கள் என்பது நல்ல விஷயம். அந்த பிறகும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, யாரோ என்னவோ செய்யுங்கள் என்று படுத்துக் கொள்ளாமல் அதில் ஒரு முயற்சி செய்து பயிற்சி எடுக்கிறார்கள் என்பது நல்ல விஷயம், வரவேற்க தகுந்த விஷயம். அதை அவர்கள் செய்யட்டும். அதை செய்து இன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவா வேலு மீது நடவடிக்கை எடுத்திருப்பதும், இவர் நிர்மல்குமார் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு மின்வாரியத்தில் கடந்த 25 ஆண்டுகள் என்றால் அதில் 15 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தது, 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்தது. ஆக 2 கட்சிகளின் நிர்வாகமும் சரியில்லை, இதை நாங்கள் சரி செய்ய போகிறோம் என்று அவர் இன்றைக்கு அறிவிக்கிறார். அது செய்யட்டும், சரி செய்யட்டும். அவர்கள் செய்தது தப்பாக இருந்தால் அந்த தப்பு என்று நிரூபியுங்கள், அதற்கான தண்டனை வாங்கி கொடுங்கள், நீங்கள் சரியாக நடத்துங்கள், நல்லது. ஆனால் எது ஒரு மரபு, காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்ட பண்பாட்டு மரபுகள், ஒரு பழக்க வழக்கங்கள், பாதுகாப்பு நடைமுறைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து விட்டு நாங்கள் செய்வதுதான் சரி, நாங்கள் எப்படி வேண்டுமானால் இருப்போம், அதெல்லாம் பழங்கதை, நாங்கள் புதிதாக மாற்றத்தை கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லி நடக்கும் அவதூறுகளுக்கு, விளையாட்டுகளுக்கு, கேளிக்கைகளுக்கு அரசியல் அரங்கில், ஆட்சி நிர்வாகத்தில் இடமே கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை விஜய் கட்சியினருக்கு நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தால், இன்றைக்கு விஜயினுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது முதலில் அவருக்குத்தான் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. அவர் ஒரு நடிகராக மக்கள் மனங்களை வென்றிருந்தார், இளைஞர்களை கவர்ந்திருந்தார், குழந்தைகளை ஈர்த்திருந்தார் என்கிற அளவில் எல்லாம் சரி. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சரான பிறகும் அதே தவறை தொடர்ந்து செய்கிறார். அதே தவறு என்றால் மக்கள் மனங்களை கவர்வதோ குழந்தைகளை ஈர்ப்பதோ தவறு கிடையாது. அன்றைக்கு எதை செய்து அவர்களை எல்லாம் ஈர்த்தாரோ அதே வேலையை இப்பொழுதும் செய்வது என்பது தவறு. ஒரு பிராமணர் வீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு எனக்கு அசைவம் தான் பிடிக்கும், எனக்கு அசைவம் வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தவறோ, அதுபோல் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு நடிகர் போலவே நடந்து கொண்டிருப்பதும், ரீல்ஸ் எடுப்பதும், போட்டோ எடுப்பதும், சைகைகள் செய்வதும் சரியே கிடையாது, தவறான முன்னுதாரணம்.
விஜய் அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய கட்சிக்காரர்களையும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.